ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் இளமையை தேடி போவோம். சூப்பராக ஸ்கின் இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும்னு எல்லோரும் விரும்புகிறது அதுதாங்க. எப்படி நம்ம கருப்பாக இருக்கிறோம் கலர் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் ரெமடி தாங்க. இதுக்கு நான் தேவையானது என்னென்னா தக்காளி தாங்க எடுத்து வச்சுக்கிறோம். 2 தக்காளி போதுங்க. இது நமக்கு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு தக்காளி. ஒரு 3 டைமுக்கு நம்ம இதை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. நம்ம சாப்பிட்ற உணவு ஃபுட் ப்ராடக்ட் தானே. இதே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது கூட தண்ணி சேர்க்காதீங்க, இது மட்டுமே போதும். இதில் இருக்கிற தண்ணி தாங்க நமக்கு வேணும். இது நம்ம ஜூஸ் எல்லாம் வடி போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம ஃபேஸ்க்கு மட்டுமே இல்லைங்க, ஃபுல் தேவைன்னா நீங்கள் பாடி ஃபுல்லாக கூட இந்த க்ரீம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். வெளியில் நம்ம க்ரீம் வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அவ்வளோ சூப்பரான எஃபெக்ட் கொடுக்கும் இது. அந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுக்கலாங்க. சிம்மில் தாங்க வைக்கணும், இல்லாட்டி அதோட தன்மை மாறிடும். அதாவது அடி பிடிச்சாலோ இல்லை அதிகமாக தீட்டு கரிஞ்சாலும் அது தன்மை மாறிடும். அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் தொலைவை விட்டே இருங்க. மாதிரி விடும்போதும் நம்ம அடி பிடிக்காது. இது நம்ம பேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நான் சின்னதாக வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூனு சர்க்கரை தாங்க எடுத்துருக்கேன், ஒயிட் சுகர். இது சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டுருக்காங்க. உங்களுக்கு அப்படி கரையிற தன்மை இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு துளாவி விடுங்க. இது நமக்கு க்ரீம் மாறி வரணுங்க, அதுக்கு வேண்டி தான் இவ்வளோ நேரம் அடுப்பில் வைக்கிறோம். இது கார்ன்ஃப்ளவர் பொடி தான் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்காங்க. அப்படி இல்லைன்னா அரிசி பொடி, நல்லா நைஸாக அரிசி பொடியானது ஒரு 3/4 பொடி எடுத்துக்காங்க. ஒரு 3/4 ஸ்பூன் போதுமாக இருக்கும். இது நம்ம சேர்த்த உடனே நமக்கு கெட்டிப்படும். அப்படி கட்டி வராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கட்டியாக இருக்காமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கரைச்சி கூட ஊற்றிக்கலாங்க. இதுவும் கைவிடாமல் கலக்குங்க, இல்லாட்டி அங்கங்கே கட்டிப்பட்டுரும். எனக்கு லைட்டாக கட்டி போட்டுச்சு, இது தாங்க நல்லா துளாவி விட்டே இருக்கேன். இது மாதிரி கெட்டி நம்ம க்ரீம் பதத்துக்கு வருங்க. நீங்கள் அதிகமாக மாதிரி உங்கள் அடுப்பில் இருக்க வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துக்கு நான் கட்டி போட்டுறதுனால ஃபுல்லாகவே அது உடச்சி விட்டு தாங்க நான் க்ரீம் செய்கிறேன். இனி நான் எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் சூடானதும் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமனுக்கு கம்மியாக விட்டுக்காங்க. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம ஃபேஸ்க்கு நம்ம பாடி ஃபுல்லாக நல்லா ஒரு பிரைட் கொடுக்கறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது கூட நான் என்ன சேர்த்தேன்னா கோகனட், அதாவது பேராஷூட் ஆயில் ஒரு 3 ஒரு 4 ட்ராப்ஸ், அதிகம் வேண்டாங்க. இது பேராசூட்டு தான் வேணுன்றது இல்லை, நீங்கள் பாதாம் ஆயில் வச்சுருந்தா அதுவும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோங்க. இது ஒரு நாளைக்கு நம்ம இது ஒரு 3 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதை ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சரி, வெளியே வச்சா கொஞ்சம் இது கேடாகிற தன்மை இருக்குங்க. அது சீக்கிரம் கேடாகிறதுக்கு நம்ம அடுப்பில் வச்சோம். இருந்தாலும் சில டைமில் அப்படி கேடாகிறது இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே பாக்ஸில் எடுத்துக்கிட்டேன். எனக்கு 3 டைமுக்கு தான் இது யூஸ் ஆகும். இது வேணும்னா இன்றைக்கி பாடி ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த எஃபெக்ட்டு. நான் கிளிசரின் ஒரு ட்ராப்ஸ் விட்டுக்க போகிறேங்க. இது என்னென்னா நம்ம முகத்தில் உள்ள பிக்மெண்டேஷனுக்கு, பிளாக்கு முகக்குரு பிளாக் இருக்கும், அது கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். நம்ம கழுத்தில் உள்ள கருவளையும் கண்ணை சுற்றியுள்ள கருவளையும் எல்லாமே போகிறதுக்கு கண்டிப்பாக இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நான் கைக்கு கொஞ்சமாக உங்களுக்கு அப்ளை பண்ணி க்ரீம் எப்படி இந்த க்ரீம் மாதிரி இருக்குன்னு காமிக்கிறேன். நமக்கு க்ரீம் எடுக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. சூப்பரான ஹேர் பேட் கொடுக்கும் இது.
இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. நம்ம வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஃபேஷியல் செய்யணும் அப்படின்றதே ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டில் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் உண்டாக்கிடலாம். இது அடுத்துள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலிங்க சொல்லி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 நிமிஷத்தில் சூப்பரான ப்ரைட்டாக ஆகி வருது. வாங்க பார்க்கலாம். ஒரு செகண்ட் போதுங்க. இது சூப்பராகிடுச்சு. பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.